ஹலோ கைஸ், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பார்ட் 1 வீடியோட கண்டினியூஸ் வெர்ஷன் தான். இதுக்கு முன்னாடி நம்ம 3 ப்ராப்ளம் நம்ம ஒரே வீடியோல பார்த்தோம். இன்னைக்கு பேலன்ஸ் இருக்கிற இந்த 2 ப்ராப்ளமையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. இங்க பாருங்க, ப்ராப்ளம் 4. தேர் இஸ் எ ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்க கொடுத்திருக்காங்க, எஸ்ங்கிற வேரியபிள், அதாவது ஏபிசி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா லோவர் கேஸ் இங்கிலீஷ் லெட்டர் மட்டும் தான் இருக்கும். தட் இஸ் ரிப்பீட்டட் இன்ஃபினிட்லி மெனி டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி கிவன் அண்ட் இன்டீஜர் என் அப்படிங்கிற வேரியபிள் ஒரு இன்டீஜர் வேரியபிள் கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, find and print the number of letters A's in the first n letter of the infinite string. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஏபிசி அப்படிங்கிறது இன்ஃபினைட்டா கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இன்டீஜர் கவுண்ட் கொடுக்குறாங்க 10வது லெட்டர்ல. இப்ப இதுல 3 டிஜிட் இருக்கு இல்லையா, 3 லெட்டர் இருக்கு இல்லையா, 10வது லெட்டர்ல வரும்போது ஆக மொத்தம் எத்தனை ஏ இதுல வந்திருக்கும் அப்படிங்கறத அவங்க எக்ஸாம்பிளுக்கு கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது 3 இருக்கு. அப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகும்போது நமக்கு 6 இருக்கும். தேர்ட் டைம் ரிப்பீட் ஆகும்போது 9 லெட்டர் இருக்கும். 3 டைம் ரிப்பீட் ஆனாலே மொத்தம் 9 டிஜிட் வந்துருது. 9 டிஜிட்ல எத்தனை ஏ இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு டைம்ல 2 இது இருக்குன்னா 3 × 2 6 இருக்கும். அதாவது இந்த மாதிரி தாங்க. எப்படி அப்படின்னு நான் சும்மா இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அதாவது ஏபிசி ஏபிசி ஏபிசின்னு 3 தடவை 1 டைம் வந்திருக்கு அப்படின்னா இது ஒரு கவுண்ட். அதே மாதிரி ஏபிஏ, அதே மாதிரி ஏபி. இது பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டைம் இருக்கு. நம்ம ரீடபிலிட்டிக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்பேஸ் வரும். இப்ப இதுல மொத்தம் எத்தனை ஏவோட கவுண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு? 2 4 6 இருக்கு. ஆனா அவங்க என்னோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 10ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 10வதா இருக்கிற வேல்யூவே பிரிண்ட் பண்ணுங்க. 10வதா ஒரு வருது அப்படின்னா எகைன் ஏபிஏன்னு இருக்கும், எகைன் ஏபிஏன்னு இருக்கும், இப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்ப 3 6 9 10னா இந்த பிட்வீன்குள்ள எத்தனை ஏ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 7 ஏ இருக்கு அப்படிங்கறதா மேட்டர். இததான் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த அவுட்புட்ல கேட்டிருக்காங்க. அடுத்த இன்புட் பாருங்களேன், ஏபிசி ஏசி. இது 10 வாட்டி 10வது டைம்ல எத்தனை வாட்டி ஏ இருக்கும் அப்படிங்கறதான் கேள்வி கேட்கறாங்க. கொஞ்சம் இதையும் கெஸ் பண்ணி பாருங்களேன். மொத்தம் நமக்கு 5 இருக்கு. அப்ப 2 வாட்டி வரும்போதே நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 10 டிஜிட் முடிஞ்சிடும். ஒரு ஷிப்ட்ல 2 ஏ இருக்குன்னா 2 ஷிப்ட்ல 4 ஏ இருக்கு. அததான் இந்த இடத்துல அவங்க அவுட்புட்டா வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு, அதாவது இந்த கொஸ்டினோட இன்ட்யூஷன் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன அப்ரோச் யூஸ் பண்ணணுங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யூ ஷுட் சால்வ் திஸ் வித்தவுட் யூசிங் எனி எக்ஸ்ட்ரா மெமரி. அதாவது எக்ஸ்ட்ரா மெமரி ஸ்பேஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்லயே நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது சொல்றாங்க. இதுதான் இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு டஃப் கொடுக்குற விஷயம். கரெக்டா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு அறையிலயோ இல்ல ஹேஷ் மேப்ல எதுலயாச்சும் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஈஸியா நம்ம கொஞ்சம் நமக்கு ஐடியா கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல எங்கேயுமே ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலா யோசிக்கணும். மற்றபடி இது ஒன்றும் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் கிடையாது. இதை நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத பார்ப்போம் வாங்க. இங்க பாருங்க, ஃபைண்ட் த கவுண்ட் இன் இன்ஃபினிட்டி ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். ஏபிசி ஏசி, அதே 2வது இன்புட் அந்த என் 10ன்னு கொடுத்துட்டேன். இப்ப இந்த மெத்தடுக்குள்ள போனோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன், அதாவது லாங் அப்படிங்கிற வேரியபிள்ல கவுண்ட் அப்படின்னு வச்சிருக்கேன். ஏன்னா இன்ஃபினிட்டா போகுது. அவங்க இன்டீஜரோட ரேஞ்ச் வேல்யூ நமக்கு தெரியும். அதோட ரேஞ்ச் வேல்யூக்குள்ள போகுதுன்னா அதோட கவுண்ட் இன்டீஜர்னே வச்சுக்கலாம். நமக்கு லாங் அப்படியே போயிட்டு லாங்னு வச்சுட்டோம். இப்ப நான் என்ன பண்றேன், கொடுத்துருக்கிற அந்த ஸ்ட்ரிங்க கேரக்டர் அரேவா மாத்தி 1 by 1 ஐட்ரேட் பண்றேன். ஐட்ரேட் பண்ணும்போது வர்ற கேரக்டர் நமக்கு ஏவா இருக்கா அப்படின்னு பாக்கணும். இதை நான் கேரக்டர் அரேவா தான் மாத்தணும் அப்படிங்கிறது கிடையாது.
டைரக்டா அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம லூப் பண்ணி கூட நம்ம 1 by 1 எடுத்துடலாம். இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி 1 by 1 நம்ம லூப் பண்ணி ஏவோட கவுண்ட், அதாவது ஏ ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறது கூட நம்ம பார்த்து எடுத்துடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ வர்ற அந்த ஏ எல்லாம் எத்தனை இருக்கு அப்படிங்கறது நான் இனிஷியலா என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ ஸ்டெப் 1 பாருங்களேன், இங்க நம்ம பண்ண அதேதான். ஃபர்ஸ்ட் இந்த 3 தான் ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்காங்க. இதுலயே எத்தனை கவுண்ட் இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு 2 அப்படின்னு கிடைச்சிடும். இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாருங்க, இது கொஞ்சம் மெயினான லாஜிக். ஃபுல் ரெப்பிடேஷன் அப்படிங்கிறது இங்க என்னங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அனுப்பியிருக்கிற அந்த வேல்யூ, இன்புட் வேல்யூ 10. இந்த எஸ் டாட் லென்த், ஸ்ட்ரிங்கோட லென்த் 10 நம்ம 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 3 9 ரிமைண்டர் 1 இருக்கும். அப்ப கோஷன்ட் வேல்யூ என்ன 3. அந்த 3 டைம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த ஸ்ட்ரிங் ரிப்பீட் ஆயிருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இடம். அப்ப ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் ரிப்பீட் ஆயிருக்கும். அப்ப 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நமக்கு 1 டைமுக்கே 2ன்னு கிடைச்சிருச்சு. அப்ப அந்த ஏ கவுண்ட்ல என்ன பண்ணணும், ஆல்ரெடி இருக்கிற வேல்யூட இந்த ஃபுல் ரிப்பீட்டேஷன் கவுண்டை நம்ம மல்டிபிள் பண்ணிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 2 × 3 அப்படின்னு போட்டு அதுலயே நம்ம ஸ்டோர் பண்ணி விட்டுற வேண்டியது. அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா 6 அப்படின்னு ஸ்டோர் ஆயிடும். முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிதான். அவ்வளவுதான். இன்னும் ஒரு 2 ஸ்டெப்ல ப்ரோக்ராமே முடிஞ்சிடும். அடுத்து என்ன பண்ணணும், இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரிமைனிங் அப்படின்னு போட்டுடலாம். அதாவது 10 3ஆ டிவைட் பண்ணா பேலன்ஸ் ரிமைனிங் ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்கு. அந்த கேரக்டர், அந்த ரிமைனிங் கேரக்டர் வரைக்கும் நம்ம போகணும். 1னா 1, 0ல இருந்து இந்த 1 வரைக்கும் போகணும். அந்த கேரக்டர் ஏவா இருந்துச்சுன்னா அகைன் நீங்க ஏவோட கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான் ப்ரோக்ராம். ஃபைனலா அந்த ஏவோட கவுண்டை நம்ம அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ப்ரோக்ராமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, அவுட்புட் 4 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஏபிஏ அப்படின்னு கொடுத்து நான் 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 7 அப்படிங்கிற அந்த அவுட்புட் எனக்கு வரணும். வருதா அப்படிங்கறதையும் பார்க்கணும். பாருங்க, சூப்பர், அதுலயுமே வருது. அவ்வளவுதாங்க இந்த ப்ரோக்ராம். ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்ம மெயினா கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடணும். இங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் பாருங்க, இதுதான் அதோட இன்க்ளூஷன். இங்க இனிஷியலா நம்ம எத்தனை வாட்டி பண்ணோம், 3 வாட்டி தான் ரிப்பீட்டடா வருது. 4வது வாட்டி வரும்போது இந்த இடத்தோட 10 டிஜிட் முடிஞ்சிருது. அப்ப அதுல எவ்வளவு இருக்கு, அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட்லயே நம்ம யோசிச்சாலே கிடைச்சிடும். ஸோ இதுவுமே ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின் தான். இது நம்ம 4th ப்ராப்ளம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 5th ப்ராப்ளம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஆல்ரெடி நம்ம லீட் கோட்லயுமே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்களேன், ஃபைண்ட்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைண்ட் a string A can be formed by removing a few characters from the other given string B. அதாவது பாத்தீங்க அப்படின்னா A வந்து இது A அப்படிங்கிறது செட்டுங்கிற ஸ்ட்ரிங், Bங்கிறது சங்கீத்ங்கிற ஸ்ட்ரிங். Bல இருக்கிற சில கேரக்டரை ரிமூவ் பண்ணும்போது A வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல சொல்லணுமா, so string A becomes a subsequence of string B. இந்த A பாத்தீங்கன்னா string B ல இருந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு. இல்ல அப்படின்னா string A பாத்தீங்கன்னா B ல இருந்து கிரியேட் ஆனதாகவும் இருக்கலாம். அததான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துல மாத்தி சொல்லியிருக்காங்க. இன்புட் பாருங்களேன், செட்டு சங்கீத் SET. இங்க SET இருக்கா, இருக்கு. ஆனா அந்த ஏவை ரிமூவ் பண்ணணும், N ரிமூவ் பண்ணணும், G ரிமூவ் பண்ணணும், ஒரு E ரிமூவ் பண்ணணும். இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம்னா பேலன்ஸ் இருக்கிறது SET. அப்போ இது 2 ஓகே. அப்போ S ரிட்டர்ன் பண்ணணும். ஜோஹோ இந்தியாங்கிறது கண்டிப்பா எதுவுமே மேட்ச் ஆகாது. அதனால பாத்தீங்கன்னா நோன்னு ரிட்டர்ன் பண்ணணும். செட்டு ஸ்டெப் இங்க பாருங்களேன், SET. இங்க STE இருக்கு. ஆனா அந்த கேரக்டர் இருக்கு, ஆர்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. அதையுமே நம்ம முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க பாருங்க. By deleting some characters of B without changing the order of the remaining character. அந்த பேலன்ஸ் இருக்கிறத அந்த ரிமைனிங் கேரக்டர் ஆர்டரை சேஞ்ச் பண்ணாம அதே வயசுல தான் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். அதனாலதான் நமக்கு நோ அப்படிங்கறத அவுட்புட்டா கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா அந்த SET இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துடலாம்.
இங்க ஒரு கேரக்டர் எடுத்து இது இருக்கா இருக்கு, அப்ப இதுல தூக்கு. இருக்கா இருக்கு தூக்கு, இருக்கா இருக்கு தூக்கு. அப்ப இது எல்லாமே 0 ஆயிடுச்சா, ப்ராப்ளம் சால்வ்னு கொடுத்துடலாம். இந்த இடத்துல தான் அவங்க ட்விஸ்டே வச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சப்ப ப்ராப்ளம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சப்ப ப்ராப்ளம் தான். எப்படி அப்படிங்கறத பார்ப்போம். அதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா சப்சீக்வென்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்றேன். இங்க பாருங்க, பாயிண்டர் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள், பாயிண்டர் பி அப்படிங்கிற ஒரு வேரியபிள். இங்க நான் ஒரு வைல் லூப் வச்சிருக்கேன். பாயிண்டர் ஏ வேரியபிள் பாத்தீங்கன்னா ஏவோட லென்த்துக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி பாயிண்டர் பி பாத்தீங்கன்னா பியோட லென்த்துக்குள்ள இருக்கணும். இங்க செக் பண்ணி பாக்குறேன், ஏவோட அந்த 0th இண்டெக்ஸும் பியோட அந்த 0th இண்டெக்ஸும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு. இங்க பாருங்க, இந்த எஸ் ஈக்குவலா இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவலா இருக்குன்னொடனே பாயிண்டர் ஏவோட கவுண்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஈக்குவலா இல்லைன்னா பாயிண்டர் பியோட கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ ஈக்குவலா இருக்கு, அப்ப ஏவோட கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஏவோட கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஈன்னு வந்துடும். இப்ப இந்த ஈயும் இந்த எஸ் ஈக்குவலா இருக்கா, இல்ல. அப்ப என்ன ஆயிடும், பியோட பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்ப ஏ போகும். இந்த ஏவும் ஈக்குவலா இருக்கா, இல்ல. என்னும் ஈவும் ஈக்குவலா இருக்கா, இல்ல. அப்ப பிஏ தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஜியும் இ ஈக்குவலா இருக்கா, இல்ல. பிஏ இன்க்ரீஸ் பண்ணும். ஈவும் ஈக்குவலா இருக்கா, ஆமா ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன பண்ணும், ஏவோட கவுண்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும். ஏவோட கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு வந்துடும். அடுத்து எகைன் செக் பண்ணி பார்ப்போம், இந்த டீயும் இந்த ஈயும் ஈக்குவலா இருக்கா, இல்ல. இந்த டீ ஈக்குவலா இருக்கா, ஆமா இருக்கு. இதே மாதிரி ரிப்பீட்டடா நம்ம செக் பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு கட்டத்துல இந்த பாயிண்டர் ஏவோட வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் ஏவோட லென்த்துக்கு ஈக்குவல் ஆயிடும். அப்படி ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா எஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுங்க, இல்லைன்னா ஒய்னு ரிட்டர்ன் பண்ணுங்க. எந்த ஸ்பேஸ் இல்லாம கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஓ ஆஃப் என் டைம் காம்ப்ளெக்சிட்டி, அதே மாதிரி ஓ ஆஃப் 0 அந்த இதுலதான் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் ரன் ஆயிருக்கு. அவ்வளவுதாங்க இந்த ப்ராப்ளம். மொத்தம் நம்ம பாத்தீங்கன்னா 5 ப்ராப்ளம 2 வீடியோல சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து 6வது ப்ராப்ளமும் 7வது ப்ராப்ளமும் டைம் கிடைக்கும் போது நான் சால்வ் பண்ணி போடுறேன். இல்ல அப்படின்னா நீங்களாவும் கூட ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா லெவல் 3 ப்ரோக்ராம், அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம நம்ம போடலாம். அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.